ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சரத்குமார். நம்மளோட பேஜில் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு லென்த் வீடியோ போஸ்ட் பண்ணி. இதுலேருந்து போஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்ன கண்டென்ட் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்ராட் லைஃப் கஷ்டம், பட் அதே சமயத்தில் ஹாப்பினஸும் இருக்குது. என்ன பாயிண்ட்டு தான் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா மீம்ஸ் பார்த்துருக்கலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்துருக்கலாம். நிறையா பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். யாருக்கு அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு 90% 80% பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சர்க்கிளில் அண்டு ஜாப்பில் தான் இருக்காங்க. எப்படின்னா, ஜாப்பில் மட்டும் இல்லை, அவங்களோட டே டு டே லைஃப்பில் அந்த டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க தூங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வெளியே போகிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா மந்த்லி லீவ் கூட கிடைக்காத கம்பெனிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, நிறையா கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இருக்குது. மோஸ்ட்லி அப்ராட் லைஃப் பற்றி தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருந்தாலுமே ஏன் அப்படி அப்ராடில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் என்ன தேவைப்படுது இப்போ அப்படின்னா மணி. இதுக்கு முன்னாடி அது தேவைப்பட்டது, அந்தளவு தேவை இருந்துச்சான்னு தெரில. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சரி, மணியோட வேல்யூ ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அப்ராட் வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்களோட அதிகபட்ச ட்ரீம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழரோட ஆசை என்னென்னா, பேசிக்காக ஒரு கடனை கட்டிட்டு, அவங்களுக்கு இருக்க கடனை கட்டிட்டு ஒரு வீடை கட்டிட்டா அதுவே பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு. அப்படி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதுக்காக தான் வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போராடுறாங்க. அப்படி போராடுறப்ப தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நிம்மதியாக சாப்பிட முடியாது, இல்லை வர கேட்ரிங் சாப்பிடாக இருக்கட்டும், அது கரெக்டாகவும் இருக்காது. எல்லா டைமும் கிடையாது, சில டைம் நடக்கலாம். அப்படி இருக்கப்போ இதெல்லாம் தாண்டி இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். என்னையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், நான் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் வரேன் அப்படின்னா, இல்லை அப்ராட் போகிறேன் அப்படின்னா, ஒரு 1 இயர் பார்த்திங்கன்னா பேசிக்காக நிறைய கடன் ஏஜென்சிக்காக இருக்கட்டும் எதுக்காக பே பண்ணி தான் வந்திருப்பாங்க. எப்படியாவது ஏதோ ஒரு சைடு அதை செட்டில் பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு இருக்க கடனுக்கு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போக முடியும். ஸோ அப்ராட் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவாங்க. இப்படி மேலே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை போகல அப்படின்னாலும் கூட அவங்கள அன்றாட பேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டரான எஜுகேஷன் இல்லைனாலும் ஒரு பேசிக்கான ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்க முடியும். அண்டு பார்த்திங்கன்னா நினச்சதை பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். எல்லாத்தையும் இல்லை, பட் ஆனால் சில விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியுமே, ஆப்வியஸாக அது உங்களுக்குமே தெரியும். அப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்ராடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. கஷ்டமாக இருந்தாலுமே இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஸோ கண்டிப்பாக அவங்க டே பை டே இம்ப்ரூவ் ஆகி அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா லைஃப்பில் மூவ் ஆன் ஆவாங்க. அதுக்காக டைம் எடுக்கும். பட் அவங்க மிஸ் பண்ணுறது பெருசாக என்ன அப்படின்னா, முக்கியமாக ஃபேமிலி. அது யாருமே மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சில டைமில் ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன தான் பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும், என்ன தான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தாலும், ஒரு சில பாயிண்ட்லாம் ஒரு செகண்ட் போதும் நம்மளை அந்த ஃபேமிலி மெமரிஸ் கொண்டு வரதுக்கு. அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அது ரொம்ப பெருசாக இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கப்போ ஃபீல் ஆகும். ஓகேங்க, அப்ராட் லைஃப் மேக்ஸிமம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 80% உள்ள பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். அண்ட் 20 பார்த்திங்கன்னா 20% பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பில் தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஜாப்லேருந்து அண்ட் ஸ்கில்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களுமே பண்ணலாம். அண்ட் அப்ராட் லைஃப்க்கு வரத்துக்கு பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி கரெக்டான வேலை வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சரை நோக்கி போகுங்க. ஸோ நான் எதுவும் பெருசாலாம் ப்ரிப்பேர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு மைண்டில் இருந்துச்சு, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா லென்த் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறதா இருக்கேங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வச்சேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட மறந்துட்டு பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.